உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு தண்ணீர் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் இல்லையா? தண்ணீர் குடிக்காததுனால தாங்க உடல்ல நெறைய நோய் வருது. ஏன்னா, பேஷண்ட்ஸ் கிட்ட நம்ம டயட் சொல்லும்போது இம்பார்ட்டன்ட்டா சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன? அந்த மாதிரி உடல் உஷ்ணம் அதிகமாறவங்களுக்கும் தண்ணீர் நல்லா குடிங்கன்னு சொல்றோம். அந்த தண்ணீரே மூலிகை தண்ணீரா இருந்ததுன்னா சிறந்தது இல்லையா? ஸோ நெறைய பேர் கேட்குற விஷயம், இந்த தண்ணீர் நான் குடிக்கலாமா? சீரக தண்ணீர் குடிக்கலாமா? இல்ல வேறு என்ன தண்ணீர் நான் குடித்தால் எனக்கு உடலுக்கு நல்லது? அப்படின்னு 6வதாக நம்ம குடிக்கக்கூடிய மூலிகை தண்ணீர். இது எதுக்கு தெரியுமா? ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குங்க. அடிக்கடி தலைவலி, ஆஃபீஸ் டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கக்கூடிய சமயங்கள்ல இது உங்களுக்கு அருமையாக கை கொடுக்கும். மூலிகைகள் எல்லாமே தண்ணீராக உங்களுக்கு குடிக்கும்பொழுது உடல்ல இருக்கக்கூடிய பல வகையான பிரச்சனைகளுக்கு இது ஒரு சப்போர்ட். அதாவது டயட் சப்ளிமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? அதற்கு இந்த தண்ணீரே மருந்தாக இருக்கணும்னா இந்த தண்ணீரெல்லாம் நீங்க வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு தண்ணீர் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் இல்லையா? தண்ணீர் குடிக்காததுனால தாங்க உடல்ல நெறைய நோய் வருது. ஏன்னா, பேஷண்ட்ஸ் கிட்ட நம்ம டயட் சொல்லும்போது இம்பார்ட்டன்ட்டா சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தண்ணி நல்லா குடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றது தான். தண்ணி குடிக்காததுனால போதுமான அளவுக்கு நீர்ச்சத்து உடல்ல இல்லாததுனால அடிக்கடி எனக்கு ரீனல் ஸ்டோன் வருதுன்னு ஒரு சிலர் சொல்றீங்க. பொதுவாக சிறுநீரக கற்கள் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். எதனால ஏற்படுது? உடல்ல தண்ணீர் சத்து குறைவாக இருக்கும்போது தான். இதே தான் உங்களுக்கு பித்தப்பையில கற்கள் ஏற்படுதுனாலும் இதுதான் காரணமா இருக்கும். நெறைய பேருக்கு எனக்கு பித்தப்பையில கல் இருக்கு மேம், சிறுநீரகங்கள்ல கற்கள் இருக்கு அப்படின்னு சொல்றீங்கன்னா, அவங்களுக்கு நாங்க சொல்ற ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? டயட்ல தண்ணி நல்லா குடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றது. மலச்சிக்கல் இருந்தாலும், தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும், பிளட் பிரஷர், அதாவது ரொம்ப எனக்கு டக்குன்னு கோவம் வருதுங்க. ஹை பிபி அதிகமாயிடுது. அந்த மாதிரி உடல் உஷ்ணம் அதிகமாகறவங்களுக்கும் தண்ணீர் நல்லா குடிங்கன்னு சொல்றோம். அந்த தண்ணீரே மூலிகை தண்ணீரா இருந்ததுன்னா சிறந்தது இல்லையா? ஸோ நெறைய பேர் கேட்குற விஷயம், இந்த தண்ணீர் நான் குடிக்கலாமா? சீரக தண்ணீர் குடிக்கலாமா? இல்ல வேறு என்ன தண்ணீர் நான் குடித்தால் எனக்கு உடலுக்கு நல்லது? அப்படின்னு கேட்குறீங்க. உங்களுக்கு குடிக்கக்கூடிய தண்ணீர் நம்ம உடலுக்கு ஆரோக்கியமானதாக இருக்கும்போது இன்னும் சிறப்பு இல்லையா? பொதுவாக நம்பர் 1 ஃபஸ்ட்டு தண்ணீர் எது நம்ம குடிக்கலான்னா சீரகம். சீரக தண்ணீர் பெரும்பாலும் நிறைய பேர் வீடுகளில் இதை குடிச்சிட்டு இருக்கீங்க. நம்ம வெளியில் போகிறோன்னாலும் நீங்கள் பாட்டிலில் சீரக தண்ணீரை எடுத்துகிட்டு போகிறீங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது இந்த சீரக தண்ணீர் குடிக்கிறதுனால என்னங்க பலன்? யார் யார் எப்படி குடிக்கலாம்? இது எப்படிங்க ப்ரிப்பேர் பண்ணுறது? ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஒரு 2 லிட்டர்ஸ் தண்ணி எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 5 கிராம் சீரகம் போட்டுடணும். 2 லிட்டர் தண்ணீருக்கு 5 கிராம் சீரகம். 5 கிராம்னா நான் எப்படி மேம் எடுக்கிறதுனா, ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. அதுவே போதும், கரெக்டாக இருக்கும். அது 2 லிட்டர் தண்ணீரில் போட்டு பாயில் பண்ணணும். ஒரு 10 மினிட்ஸ் பாயில் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்களேன். இந்த தண்ணீரையே நீங்கள் ஒரு நாள் முழுவதும் குடிச்சிட்டே வரலாம். அந்த 2 லிட்டர் தீர்ற வரைக்கும் எப்போல்லாம் உங்களுக்கு தண்ணீர் தேவைப்படுதோ அப்போல்லாம் குடிக்கும்போது மலச்சிக்கல் குணமாகுது. காலையிலே எம்டி ஸ்டொமக்கில் இந்த சீரக தண்ணீர் குடிக்கிறதுனால அல்சர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு குணமாகுது. இது உடலோட உஷ்ணத்தை குறைக்கும். நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய மலச்சிக்கலையும் குறைக்கக்கூடியது. சரிங்க, அடுத்து வேறு என்ன தண்ணீர் குடிக்கலாம்? நம்பர் 2 அப்படின்னு பார்த்தோம்னா சோம்பு தண்ணீர். எதற்கெல்லாம் சிறந்தது சோம்பு தண்ணீர்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு மலச்சிக்கல் இருந்தாலும் சோம்பு ரிச் ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடியது. மலச்சிக்கல் உங்களுக்கு இருந்தாலும் சோம்பு தண்ணீர் தாராளமாக குடிச்சிட்டு வரலாம். முக்கியமாக வெயிட் லாஸ் பண்ணுறீங்களா? காலையில் நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன், ஜிம்முக்கு போகிறேன், யோகா பண்ணுறேன், வாக்கிங் எதுனாலும் ஓகேங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சோம்பு தண்ணீர் குடிச்சிட்டு போங்களேன். அவ்வளோ நல்லது உங்களுக்கு உடலுக்கு. உடலில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் லெவலை வெளியேற்றுவதற்கு சோம்பு தண்ணீர் அவ்வளவு சிறந்தது. ரெகுலராக நீங்கள் சோம்பு தண்ணீர் குடிச்சிட்டே வாங்களேன், உடலுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியத்தை தருதுன்னு சொல்லலாம். அடுத்து 3வதாக நான் என்ன தண்ணீர் குடிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெல்லி முள்ளினா ஒன்றும் இல்லை, உலர்ந்த நெல்லிக்காய் தாங்க. உலர்ந்த நெல்லிக்காயை எப்படி நீங்கள் பயன்படுத்தலாம்னு நான் சொல்கிறேன். சிம்பிளாக ஒரு 10 கிராம் உலர்ந்த நெல்லிக்காய், நல்ல கருமை நிறத்தில் நெல்லி முள்ளின்னு சொல்லுவாங்க.
இதை என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து 2 லிட்டர் தண்ணீரில் நைட்டே போட்டு வச்சுருங்க. காலையில் அதை பாயில் பண்ணிக்கோங்க. நைட்டு ஃபுல்லாக அதனுடைய எசன்ஸ் அந்த தண்ணீரில் இறங்கியிருக்கும். ஸோ இதை காலையில் பாயில் பண்ணிக்கோங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிடங்கள். அதுக்கப்புறம் இந்த தண்ணீரையே நீங்கள் குடிச்சிட்டு வரலாம். ஒரு சிலருக்கு வாய் கசப்பு இருக்கும், அடிக்கடி உமிழ்நீர் வருதுங்க, தலைவலி வருது, அஜீரண பிரச்சனை இருக்குது, உடல் சோர்வாகவே இருக்குது, உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறணும், இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்ததுன்னா நீங்கள் என்ன விதமான மருந்துகள் எடுத்தாலும் இந்த நெல்லி முள்ளி, இந்த உலர்ந்த நெல்லிக்காயை தண்ணீராக குடிக்கும் பொழுது இந்தந்த பிரச்சனைகள் உங்களுக்கு உடல்லிருந்து வெளியேறுது. முக்கியமாக டாக்ஸின்ஸ், உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் உங்களுக்கு வெளியேறுது அப்படின்னே சொல்லலாம். சரிங்க, அடுத்து 4வதாக நான் குடிக்கக்கூடிய மூலிகை தண்ணீர் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நன்னாரி. ஸோ நன்னாரி அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கே தெரியும், வெயில் காலங்கள்லாம் நம்ம நன்னாரி போட்டு சர்பத்தில் குடிப்போம், நன்னாரி தண்ணீர் குடிப்போம். ஸோ இந்த நன்னாரியை பொறுத்த வரைக்கும் உடல் உஷ்ணத்தை தணிக்கக்கூடியது, மூட்டுகளில் இருக்கக்கூடிய வாதத்தை குறைக்கக்கூடியது, வாதம் சம்பந்தப்பட்ட நிறைய தைலங்கள் சித்த மருத்துவத்தில் செய்கிறோம் இல்லைங்களா, அந்த தைலங்களில் எல்லாமே நன்னாரி ஒரு முக்கிய மூலிகையாக இருக்குங்க. ஸோ இந்த நன்னாரியும் எப்படின்னா, இந்த நெல்லிக்காய் தண்ணீர் செஞ்சோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் செய்யணும். இந்த நன்னாரியை நைட்டே நீங்கள் தண்ணீரில் ஊற வச்சுருங்க. காலையில் அதை நல்லா கொதிக்க வச்சிடணும். கொதிக்க வச்சு அந்த தண்ணீரை நீங்கள் குடிச்சிட்டு வாங்களேன். உங்கள் வாயில் இருக்கக்கூடிய கசப்பு, ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய அல்சர், கேஸ்ட்ரிக் இரிட்டேஷன்னு சொல்லுவாங்க, ஐபிஎஸ்ன்னு சொல்கிற கண்டிஷன், இதுக்கு எல்லாமே இந்த நன்னாரி தண்ணீர் அவ்வளவு நல்லதுங்க. ஸோ தொடர்ந்து இந்த நன்னாரி நீரை நீங்கள் குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது உடலில் இவ்வளவு நன்மைகள், வாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் நமக்கு குணமாகுது. அடுத்து 5வதாக நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு மூலிகை தண்ணீர் என்னென்னா தேற்றான் கொட்டை. தேற்றான் கொட்டை அப்படின்னு சொன்னாலே உடலை தேற்றக்கூடியது தான். சிறுநீரக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்குது, நிறைய பேருக்கு இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்குது இல்லைங்களா, அது குணமாவதற்கு உங்களுக்கு தேற்றான் கொட்டை பயன்படுதுங்க. சரி, இந்த தேற்றான் கொட்டை என்னங்க செய்யும்? உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றும். சிறுநீரக சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கிட்னியில் அடிக்கடி எனக்கு ஸ்டோன் வருது, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், ப்ரோஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட் இருக்குது, எனக்கு பிளட்டில் நிறைய டாக்ஸின்ஸ், முக்கியமாக பார்த்தோம்னா உடல் எடை கூடவே இல்லைங்க, நான் ரொம்ப அண்டர் வெயிட்டில் இருக்கேன்னு சொன்னீங்கன்னா இந்த தேற்றான் லேகியம் ரொம்ப ரொம்ப சிறந்தது. ஸோ தேற்றான் லேகியம் நீங்கள் பயன்படுத்தலாம். தேற்றான் கொட்டை குடிநீராக பயன்படுத்தலாம். இந்த தேற்றான் கொட்டையும் இரவிலே நீங்கள் தண்ணீரில் போட்டுட்டு காலையில் இதை நல்லா பாயில் பண்ணி குடிச்சிட்டு வாங்களேன், அவ்வளவு நல்லது அப்படின்னு சொல்லலாம். சரி, 6வதாக நம்ம குடிக்கக்கூடிய மூலிகை தண்ணீர் இது எதுக்கு தெரியுமா? ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குங்க, அடிக்கடி தலைவலி, ஆஃபீஸ் டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கக்கூடிய சமயங்களில் இது உங்களுக்கு அருமையாக கை கொடுக்கும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதிபத்திரி. ஜாதிபத்திரியா இது என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மசாலா பொருட்களில் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரெட் ஆரஞ்சு கலரில் ஒரு பூ மாதிரி இருக்கும். ஸோ ஜாதிக்காய்க்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு கனித்தோல் பகுதிங்க, இயற்கையே நமக்கு கொடுத்துருக்கு பாருங்களேன். இந்த ஜாதிக்காயை பொறுத்த வரைக்கும் எல்லா பாகங்களுமே மருத்துவ குணம் நிறைஞ்சது. கொட்டைக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த கனித்தோல் பகுதின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இதுதான். ஸோ அந்த மேலே இருக்கக்கூடிய லேயர் தான் ஜாதிபத்திரி அப்படின்னு சொல்லுவோம். ஒரே ஒரு ஜாதிபத்திரி எடுத்து தண்ணீரில் 2 லிட்டர் தண்ணீரில் ஒன்று போட்டு பாயில் பண்ணிக்கோங்களேன். இந்த தண்ணீரை குடிச்சிட்டு வாங்க, அப்படியே டென்ஷன் எல்லாம் உங்களுக்கு குறையும். அடிக்கடி எனக்கு தலையில் சூடு ஏறுதுங்க, ஆஃபீஸ் டென்ஷன், இந்த டென்ஷன். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு எல்லாமே உங்களுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு வரணும். ஸோ தண்ணீர் மூலியமாக நமக்கு ஒரு தீர்வு வரணும், பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, இதை குறைக்கணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா ஜாதிபத்திரி மறக்காமல் நீங்கள் தண்ணீராக குடிக்கலாம். அடுத்து 7வதாக நம்ம பார்க்கக்கூடிய தண்ணீர். இந்த தண்ணீர் பார்த்தோம்னா உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் அனைத்தையும் வெளியேற்றக்கூடியது, அதுதான் வெட்டிவேர். வெட்டிவேர் என்னங்க பண்ணுறது? வெட்டிவேரை தண்ணீராக நம்ம குடிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக குடிக்கலாம். ஸோ இந்த வெட்டிவேரை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய மருந்துகளில் சேருது. உடல் உஷ்ணத்தை குறைக்கவும், தலைமுடி தொடர்பான பிரச்சனைகள் சரியாகவும் வெட்டிவேர் பயன்படுதுங்க. ஸோ வெட்டிவேர் ஊறல் குடிநீர்னே இதுக்கு பேருங்க. ஸோ இதை நீங்கள் கொதிக்க வைக்கலனாலும் நைட்டே தண்ணீரில் ஊற வச்சுட்டு தண்ணீரில் போட்டுட்டு அந்த தண்ணீரை கூட குடிக்கலாம். இப்போ மழை காலம்ன்றதுனால நீங்கள் பாயில் பண்ணி குடிச்சிட்டு வாங்களேன். ஸோ உடலில் இருக்கக்கூடிய அதிகமான உடல் வலி உங்களுக்கு குறையும், உஷ்ணம் குறையும், மலச்சிக்கல் தீரும். நிறைய பேருக்கு பேசும்போது ஹெலிடோசிஸ், பேட் ப்ரீத் வருதுங்க, பேசவே முடியல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இவர்களுக்கான ஒரு சரியான ஒரு தீர்வு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தண்ணீரை குடிக்கலாம்.
ஸோ இந்த மாதிரி வாரத்துக்கு 7 நாள் நீங்கள் 7 தண்ணீரை குடிச்சிட்டு வரலாம். இதை தாண்டி ஏலக்காய் நம்ம சேர்த்துக்கலாம், கிராம்பு தண்ணீர் குடிக்கலாம். இந்த மூலிகைகள் எல்லாமே தண்ணீராக உங்களுக்கு குடிக்கும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய பல வகையான பிரச்சனைகளுக்கு இது ஒரு சப்போர்ட், அதாவது டயட் சப்ளிமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அதற்கு இந்த தண்ணீரே மருந்தாக இருக்கணும்னா இந்த தண்ணீரெல்லாம் நீங்கள் பயன்படுத்துங்க. ஸோ நீங்கள் யார் யார் எந்த தண்ணீரை பயன்படுத்தியிருக்கீங்க, இல்லை இனிமேல் இதை பயன்படுத்த போகிறீங்க அப்படின்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.